கங்கை கொண்ட சோழபுரம், மோடியோட வருகை இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த மேடையில் சனாதன எதிர்ப்பாளியா இருந்த திருமாவளவன் இருக்காரு. திமுக கூட்டணியில் உள்ள திருமாவளவனை பிரதமர் அலுவலகத்திலிருந்து தொடர்பு கொள்றாங்க. இங்க அந்த பகுதி எம்பி நீங்கள் இல்லாமல் இருந்தால் அது எங்களை அவமதிப்பதை போல உணர்கிறோம். நம்மளால ஓடி போய் கொடுக்கும் கண்டது. டெல்லி பிஜேபி RSS உடைய திட்டப்படி கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு ராஜராஜ சோழன் மகன் ராஜேந்திர சோழனுக்கு பிரம்மாண்ட சிலை அமைக்கிறேன்னு மோடி அங்கே சொல்கிறார். தமிழர்கள் பூரா புலங்காயிறாங்க. திமுக இதில் அப்செட். இல்லை, மக்கள் இதெல்லாம் ஏற்றுப்பாங்களா? தமிழ்நாட்டு மக்கள் திருடர்கள், பூரி ஞானதேவ சாவி அவர்கிட்ட இருக்குது அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன்னோச்சி பேசுகிறாங்களா பாஜக? அங்கே அப்படி பேசுகிறாங்க, அவன் ஓட்டு போடுவான். இங்கே இப்படி பேசுகிறாங்க ஓடு. அப்போ என்னையா கொள்கை யாருக்கு தெரியும்? அது பாஜகக்காரன் சொல்கிறான். பாஜக எவ்வளோ தைரியம் வந்திருக்குன்னா, இப்படியாவது ஏடிஎம்கே ஜெயிக்க வச்சிருவோம். ஏடிஎம்கே ஜெயிக்க வச்சு ஏடிஎம்கே சட்டமன்ற உறுப்பினர்களை பர்ச்சேஸ் பண்ணி திராவிட இயக்கத்தினுடைய கோட்டையில் காவி கொடியை பார்க்க விடலான்னு திட்டம் போட்டு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் யார்? வேலுமணியா எடப்பாடியா? எடப்பாடி. ஆனால் வேலுமணியை மோடி பார்க்குறாரு. எடப்பாடியை வளர்ப்பதை போல நடிக்கிறார்கள். வளர்க்கிறது யார? வேலுமணியை. எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் 5 கருணாநிதி 7 ஜெயலலிதா ஆகிட்டார். எனக்கு சீட்டை கொடுத்தது தோக்கடிச்சிருவாங்க என்னைய. யார்கிட்ட? பிஜேபி புல போகிறாராம். யார்? வேலுமணி. தமிழர்களை யார் ஏமாத்துங்கிறது போட்டி. நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழாபாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். கங்கை கொண்ட சோழபுரம், அந்த காலத்து புக்கில் படித்தோம். நம்ம படிக்கும் போதெல்லாம் மீண்டும் அந்த பெயர் வந்திருக்கு. தஞ்சை என்ற பெயரை மாற்றி இன்னைக்கு கங்கை கொண்ட சோழபுரம்னு ஒரு விழா எடுத்திருக்காங்க. அதுவும் ராஜராஜ சோழனுக்காக. மோடியோட வருகை இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த மேடையில் சனாதன எதிர்ப்பாளியா இருந்த திருமாவளவன் இருக்காரு. இதை எப்படி பார்க்கறது? அரசியல் ஏதாவது மாற்றங்கள் இருக்கா? இல்லை, இப்போது அரசியல் மாற்றங்களுக்கான இடம்தான் கங்கை கொண்ட சோழபுரம். கங்கை கொண்ட சோழபுரத்தில் மோடிக்கு என்ன வேலை? இப்படி பலருக்கு கேள்வி இருக்குது. இதில் திமுகவினுடைய வாக்கு வங்கியே எதிர்ன்னு கேட்டிங்கன்னா சனாதன எதிர்ப்பு. பாஜக ஒரு மதவாத கட்சி, பார்ப்பனர்கள் கட்சி, இந்து மத சனாதனவாதிகளுடைய கட்சி. இப்படித்தான் திமுகவுடைய பிரச்சாரம். அதனால தான் திமுகவுடைய வாக்கு வங்கி 20% திமுகவே விரட்டி விட்டாலும் போகாது. 14% முஸ்லீம், 3% கிறிஸ்துவர்கள், 4% தலித்து வாக்கு. இந்த 20% பிஜேபி எங்கே இருக்கோ அதுக்கு நேர் எதிர் முகாமில் தான் இருக்கும். மோடியா லேடியா? ஜெயலலிதா பக்கம் இருந்தது 2014. இப்போ இந்த மோடி சனாதனத்தை எதிர்ப்பது தான் எங்களுடைய பிரதான வேலை. ஆனால் எதிர்ப்பதே இல்லை. இவர்கள் திருடுவதை மோடி பார்த்துட்டே இருக்கார். G2 5 லட்சம் கோடியை பார்த்துட்டு தான் இருக்கார். ஒன்றுமே பண்ணலை. ஆனாலுமே இந்த வாக்கு வங்கி 20% வாக்கு வங்கி எப்படியாவது உடைச்சி எடுக்கணும். இதுக்காகத்தான் நாங்களும் தமிழர்களுக்கான ஆதரவாளர்கள். தமிழர்களை யார் ஏமாத்துங்கிறது போட்டி. பிஜேபியோடு ஏன் அதிமுக பிரிச்சுட்டு வந்ததுன்னா, பிஜேபியோடு கூட்டணி இருந்தால் அதிமுக சேராது. முஸ்லீம் ஓட்டு போட மாட்டாங்க, கிறிஸ்துவர் ஓட்டு போட மாட்டாங்க, தலித் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க, கம்யூனிஸ்ட் ஓட்டு போட மாட்டாங்க, காங்கிரஸ் ஓட்டு போட மாட்டாங்க. இப்படி எல்லாமே இங்கே எதிர்முகாமில் தான் இருக்குது. ஆனால் பிஜேபி என்ன பண்ணுது? எடப்பாடி என்ன பண்ணுறாரு? உங்களோட சேர்ந்தால் எனக்கு வாய்ப்பே இல்லைங்க, எனக்கு அஸ்தமனம் தான். இல்லை, நாங்களும் தமிழர்களுக்கான ஆதரவாளர்கள், திருவள்ளுவரை நாங்கள் போற்றுகிறோம். ராஜராஜ சோழனுடைய மகன் ராஜேந்திர சோழன் கடல் போரில் 9 வருஷம் இருக்கார். கங்கையை போய் ஜெயிச்சுட்டு கனக விஜயன் தலையில் கங்கை நீரை கொண்டு வந்து இங்கே கும்பாபிஷேகம் பண்ணுறார். இதெல்லாம் நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு யார் சொல்கிறா? பிஜேபி சொல்லுது. தமிழர் எதிர்ப்பாளர்கள் அல்ல நாங்கள் தமிழர்களை போற்றுகிறோம், தமிழர்களை பாராட்டுகிறோம். இந்த ரோலை யார் எடுக்கிறான்னா, டெல்லி பிஜேபி RSS உடைய திட்டப்படி கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு ராஜராஜ சோழன் மகன் ராஜேந்திர சோழனுக்கு பிரம்மாண்ட சிலை அமைக்கிறேன்னு மோடி அங்கே சொல்கிறார். தமிழர்கள் பூரா புலங்காயிறாங்க. திமுக இதில் அப்செட். திமுக கூட்டணியில் உள்ள திருமாவளவனை
பிரதமர் அலுவலகத்திலிருந்து தொடர்பு கொள்கிறாங்க. நீங்கள் அந்த பகுதி எம்பி சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே தான் கங்கை கொண்ட சோழபுரம் வருது. நீங்கள் இல்லாமல் இருந்தால் அது எங்களை அவமதிப்பதைப் போல உணர்கிறோம். நம்மளால் ஓடி போய் குடுன்னு உட்காந்துட்டார். ஓடி போய் குடு, ஏன் நான் பிரதமர் அலுவலகத்தை அவமதிக்கலை, நான் சித்தாந்த ரீதியாக சனாதனத்தை எதிர்த்தாலும் கங்கை கொண்ட சோழபுரம் அது ஒரு தமிழ் மன்னனுடைய மரபு, அதை நான் ஆதரிக்கிறேன்னு போய் உட்காந்துட்டார். முடிஞ்சு போச்சா கதை. இப்போ பாஜக அதிமுக ரெண்டுமே நாங்கள் தமிழர்களுடைய ஆதரவாளர்கள், தமிழ் மன்னனுக்கு நாங்கள் விழா எடுக்கிறோம், தமிழர்களை நாங்கள் புறக்கணிக்கவில்லை, இப்படியான ரோல் எடுக்க வேண்டிய தேவையை இப்போ திமுக உருவாக்கியிருக்கு. இல்லை, மக்கள் இதெல்லாம் ஏற்றுப்பாங்களா? கிட்டத்தட்ட திருவள்ளுவர் இருக்கட்டும், இப்போ ஏற்கனவே தஞ்சை கோயில் ஒரு குடமுழுக்கா இருக்கட்டும், இதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க பாஜக. ஆனால் அதே பாஜக, அதாவது மோடி அவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் திருடர்கள், பூரி ஞானதேவ சாவி வந்து அவர்கிட்ட இருக்குது அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன்னோச்சி பேசுகிறாங்களா பாஜக? இல்லை, மக்கள் மறந்துடுவோம். நீங்கள் ஒரிசாவில் ஜெயிக்கணும், அப்போ இந்த பாண்டியன்கிற நவீன் பட்நாயக்கனுடைய தனிப்பு செயலாளர் ஐஏஎஸ் அவர் தமிழ்நாட்டில் இருந்து வந்து ஒரிசாவில் பூரி ஜெகநாதருடைய கோயிலில் தங்கம் வைடூரியம் கோமேதம்லாம் கிடக்கு, பூட்டி எடுத்துகிட்டு தமிழ்நாடு போயிட்டார், மதுரை பக்கம் போயிட்டாருன்னார். தமிழ்நாடுக்காரன் பூரா ஒரிசாக்காரனுடைய நகை தங்கம் வயிறு அட்டியானம் புட்டியானம் தான் திருடிட்டு போயிட்டானே சொன்னார். அதனால தான் அங்கே ஓட்டு போட்டு பாண்டி அதோட காலி, நவீன் பட்நாயக்கும் காலி. இப்போ இவர்களை பொறுத்தவரை அந்த மாநில அரசியல் தான், பிராந்திய அரசியல் தான். இப்போ தமிழ்நாட்டில் ஜெயிக்கணும். நீங்கள் அத்வானி ரத யாத்திரை வந்தார். நான் சொல்கிறது எப்படின்னா ஒரு 20-25 வருஷ கதையை சொல்கிறேன். கர்நாடகா பூரா என்ன பேசிட்டு வந்தார்? ஒரு சொட்டு தண்ணீர் கூட தரமாட்டோம் தமிழ்நாட்டுக்கு, கர்நாடக மக்கள் வீரம் செறிந்தவர்கள், இது பூரா காவிரி கர்நாடகத்துக்கு சொந்தமானது, இப்படியே பேசிட்டு வர்றார். எங்கே அங்கே உடுப்பியிலிருந்து ஒசூர் வரைக்கும் கீசிட்டு வந்தோடனே கன்னடத்தை பூரா அத்வானிக்கு ஜே, பாரத் மாதாக்கு ஜேங்கிறான். ரைட், முடிஞ்சு போச்சு. ஒசூர் வந்தோடனையும் தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுத்தே ஆகணும். தமிழ்நாட்டு மக்கள் காவிரி கண்ட பெருமக்கள். என்னடா அங்கே அப்படி பேசினார், இங்கே இப்படி அங்கே அப்படி பேசினா தான் அவன் ஓட்டு போடுவான், இங்கே இப்படி பேசினா தான் ஓடு. அப்போ என்னையா கொள்கை யாருக்கு தெரியும்? அது பாஜகக்காரன் சொல்கிறான் கொள்கை, அதெல்லாம் யாருக்கு தெரியும்? எங்களுக்கு இங்கே ஓட்டு வேணும், அங்கே ஓட்டு வேணும். இப்போ இதே போல கதை தான் மோடியும் செய்கிறார். என்ன, ஒரிசாவில் இருக்கும்போது தமிழை பூரா களவாணி பேலுவா, திருட்டு பேலுவா, பாண்டி ஐஏஎஸ் கூட்டம் கொண்டு அங்கே வச்சுக்கிட்டான், எல்லாம் அள்ளிட்டு போயிட்டான், நைட்டான்னு சொன்னார். இங்கே வந்து இல்லை, ராஜராஜ சோழன் உலகத்தையே ஆண்டிருக்கான், ஆசியாவே ஆண்டிருக்கான், சோழர்களால் இந்தியாவுக்கே பெருமைங்கிறார். அங்கே திருடனார், இங்கே பெருமைங்கிறார். ஏன் இங்கே எப்படியாவது பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி ஜெயிக்கணும், திமுக காலியாகணும், இதுதான் இவர்களுடைய கொள்கை. அப்போ பிரதமர் அலுவலகத்திலிருந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை கூப்பிடும்போது அது தட்ட முடியாது, தவிர்க்க முடியாது. பாஜகவோட இந்த அரசியல் முன்னெடுப்பு வந்து தமிழக மக்கள் கிட்ட ஜொலிக்காதது தானே பார்க்குறோம் நம்ம. இல்லைங்க, இப்போ திமுகவினுடைய அதிருப்தி அதிமுகவுக்கு அது வாக்காக மாறும், அதிமுகவுக்கு வாக்காக மாறும். இப்போ பாஜகவுடைய தந்திரம் என்னன்னா, எப்படியாவது ஏடிஎம்கே ஜெயிக்க வச்சிடலாம், திமுக ஜெயிக்க வச்சா பிஜேபி எம்எல்ஏ அதில் வருவாங்களா? வரமாட்டான். ஏடிஎம்கே கூட்டணியில் எப்படி பாஜக எம்எல்ஏக்கள் வருவார்கள், அதை வைத்து பாஜக ஆட்சி அமைத்து விடலாம்னு ஒரு லாங் ப்ராசஸ். அதுக்கு திமுகவோட கூட்டணி சேர முடியாது. பாஜக திமுக ஓட்டு பாஜகவுக்கு விழுகாது. அதெல்லாம் எப்போ விழுந்தது? 99. கருணாநிதியே பேசினார், ஆர்எஸ்எஸ் ஒரு சமூக இயக்கம், அதுக்கு நீங்கள்லாம் பிரச்சாரம் பண்ணுங்க, திமுக தொண்டனையே ஏவுனார் கருணாநிதி. அது ஒரு காலம். ஆனால் இன்றைக்கி திமுக பாஜக எதிர்ப்பு அணி பூரா அங்கே தலைமை தாங்குது. ஸ்டாலின் போனாலும் அவங்க விட மாட்டாங்க. 2 சிபிஐ சிபிஎம் இருக்குது, திருமாவளவன் இருக்கார், காங்கிரஸ் இருக்குது,
பாஜகவுடைய அத்தனை எதிரிகள் எங்கே இருக்காங்க? திமுக கூட்டணியில் இருக்காங்க. இந்த வருகின்ற 2027 தேர்தல் வந்து திமுக பக்கம் வந்து பாஜக எதிர்ப்பாளையாக பார்க்குறோம். அதுபோல் அவங்களும் சரி, பாஜகவும் சரி, அதிமுகவும் சரி, திமுகவை எதிர்த்து குரல் கொடுத்து ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? எதை வச்சு திமுகவை ஒரு வலுவில்லாத கூட்டணின்னு காட்ட முடியும் மக்களுக்கு? இல்லை, இப்போ என்னென்னா திமுகவனுடைய அதிருப்தி இருக்குல்ல, அது பாஜக எதிர்ப்பை மீறி நிற்குது. இப்போ பாஜக மீது உள்ள கோபத்தை குறைப்பதற்காக தான் மோடி அமித்ஷாவும் டவுன் பஸ் ஏறி வர்ற மாதிரி எங்கே வந்துடுறாங்க? தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. இன்னும் பல மாதங்கள் இருக்குது. மோடி பல தடவை வருவார், அமித்ஷாவும் பல தடவை வருவார். வந்து தமிழர்களே நாங்கள் உங்களுக்கு எதிரானவர்கள் அல்ல, நாங்கள் தமிழர்களுடைய பிரதிநிதி, ராஜராஜ சோழனுக்கு பிரம்மாண்ட சிலை வைக்க போகிறோம், திருவள்ளூருக்கு சிலை வைக்க போகிறோம். இப்படி பாஜக எதிர்ப்பு வேகத்தை, வீரியத்தை படிப்படியாக குறைச்சா திமுக அதிருப்தி ஓட்டு அதிமுக விழும். அதிமுக விழுந்த பிறகு அப்புறம் அதிமுகவை பாஜக பின்னாடி பார்த்துக்கலாம். சார், குறுகிய காலகட்டம் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. ஏற்கனவே மதுரைக்கு வந்து எய்ம்ஸ் கட்டுறன்ட்டு இன்னும் அதை துவங்கவே இல்லை. இதெல்லாம் மக்களுக்கு தெரியாதா? இவங்க சிலை வைப்பான்னு சொல்லுவாங்க, ஆனால் வைக்க மாட்டாங்க. இதெல்லாம் மக்களுக்கு தெரியாது. இல்லை, மக்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் அரசியல் முழுமையாக போய் சேரலை. கேரளாவை போலலாம் தமிழ்நாடு இல்லவே இல்லை. ஏன்னா அரசியல்வாதி பொட்டியோடு வந்தான்னா நம்ம ஆள் பூரா அட்டென்ஷனில் நிற்கிறான், கியூவில் நிற்கிறான். நான் ஈரோடு பை எலெக்ஷனில் பார்த்தேன். எல்லாம் பிடபிள்யூ கான்ட்ராக்டரு கழுத்தில் காதலெல்லாம் ஒரு 50 பவுனை போட்டுட்டு மட்டன் கதர் சட்டை கதர் வேண்டி கட்டிட்டு புது இன்னோவா காரில் பொட்டியோடு வர்றான். நம்ம பயம் பூரா எவ்வளோக்கு? 500 ரூபாய்க்கு கியூ நிற்கிறான். எவ்வளோக்கு? 500 ரூபாய்க்கு கியூ நிற்கிறான். சார், ஏண்டா எங்கள் பணத்தையே தேடி கொண்டு வந்து பிடபிள்யூ கான்ட்ராக்டுன்னு 5 கோடிக்கு கான்ட்ராக்ட் எடுத்து 2 கோடியை கட்டணம் கட்டிட்டு 3 கோடியை ஆட்டையை போட்டுட்டு எங்கிட்ட கொடுத்து எல்லா கட்சியும் தானே செய்கிறாங்க இந்த வேலையை. எல்லா கட்சியும் இப்படி தான் இருக்கான். மக்கள் என்ன பண்ணணும்? அவனை துரத்தி அடிக்கணுமா இல்லையா? நீங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்க வருகிற பிடபிள்யூ கான்ட்ராக்டர், ஹைவேஸ் கான்ட்ராக்டர் அவன் தானே வர்றான். உன்னுடைய செயலாளர் நகை திமுககாரனுக்கு பணம் கொடுக்குறான், அதிமுக பணம் கொடுக்குறான். இதை என்னைக்கு பொட்டியை பிடிங்கிட்டு அவனை ஜட்டியோடு நிற்க வைக்கிறீங்களோ அன்னைக்கு தான் நீ மக்கள். இப்போது பாஜக எவ்வளோ தைரியம் வந்திருக்குன்னா, இப்படியாவது ஏடிஎம்கே ஜெயிக்க வச்சுருவோம். ஏடிஎம்கே ஜெயிக்க வச்சு ஏடிஎம்கே சட்டமன்ற உறுப்பினர்களை பர்ச்சேஸ் பண்ணி திராவிட இயக்கத்தினுடைய கோட்டையில் காவி கொடியை பார்க்க விடலான்னு திட்டம் போட்டு நீங்கள் இப்போ இவர் வந்தார்ல, மோடி வந்தார்ல, எடப்பாடி பர்சனலாக போய் சந்திக்கலை. ஆனால் வேலுமணி போய் பர்சனலாக சந்திச்சுட்டு வந்திருக்கார். வேலுமணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு யார்? மோடி. எடப்பாடி பர்சனலாக அப்பாயின்மெண்ட் கொடுத்து சந்திக்கவே இல்லைங்க. அப்போ அதிமுகவில் யார் பவர் சென்டராக உருவாக்குறான்? பிஜேபி. வேலுமணி. ஏன் ஃபியூச்சரில் யூஸ் ஆவார்? இன்னும் சலசலப்பும் இருக்குது. அதிமுக ஒருவேளை இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் எடப்பாடியை கழட்டி விட்டு வேலுமணியை தான் சிஎம் உட்கார வைக்கிறதா ஒரு சலசலப்பு இருக்குது. அதை எப்படி? இல்லை, அதுதான் இப்போ நீங்கள் இப்போ அதிமுகவோட பொதுச் செயலாளர் யார்? வேலுமணியா எடப்பாடியா? எடப்பாடி. ஆனால் வேலுமணியை மோடி பார்க்குறாரு. அதாங்க ஆர்எஸ்எஸ்னுடைய லாங் ப்ராசஸ்ஸு. இந்த ஆள் நமக்கு ஃபியூச்சரில் உபயோகப்படுவான். ஒரு 50 பேர் கூட்டிகிட்டு வா, ஆளுக்கு 10 கோடி கொடுத்து ஒரு 500 கோடி செலவு பண்ணுவார். யார்? வேலுமணி. இப்போ எடப்பாடியை வளர்ப்பதைப் போல நடிக்கிறார்கள். வளர்க்கிறது யாரை? வேலுமணியை. மோடி வேலுமணியை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? இப்போ எடப்பாடியை பார்க்கல. அதிமுக தலைவர் யார்? பொதுச் செயலாளர் யார்? சிஎம் முன்னாள் சிஎம் யார்? சிஎம் கேண்டிடேட் யார்? யார்? எடப்பாடி தானே. எடப்பாடியில் பார்த்துருக்கணும். வேலுமணி பார்த்துருக்கார். எடப்பாடி கூட கேட்டாரா, நீ என்ன போய் பார்த்துட்டு வந்தேன்னு? இல்லை, நான் ஒரு ஆல் இண்டியா டோர்னமெண்ட் நடத்துகிறேன். எதுக்கு? கராத்தே. அதுக்கு ஒரு வாழ்த்து கடிதம். ஏப்பா, நான் முன்னாள் சிஎம்மு, என்கிட்ட அனுமதி வாங்காமல், என்கிட்ட கடிதம் வாங்காமல் பிரைம் மினிஸ்டர் போய் பார்த்துருக்கேன். ரொம்ப வேகமாக பேசலாம். இப்போ மோடி லைனில் வந்துடும் அமித்ஷா. ஏப்பா, எங்களை பார்த்துருக்க வேலுமணி மிரட்டுறியாமா? அவர் நிலைமை அதை விட பாவம். எத்தனை காடு தான் இருக்குது அவருக்கு? அத்தனை காலையும் வாடுறதுக்கு ரெடியாக இருக்கானு ஆளுங்க.
ஓபிஎஸ் ஒரு காலை பிடிச்சிட்டு இருக்காரு இழுத்து விட்றதுக்கு, டிடிவி ஒரு காலை பிடிச்சி இழுத்து விட்றதுக்கு தயாராக இருக்கார். சசிகலா இன்னொரு இருக்கிறது 2 கால் தானே, 2 கால். இதே போல தான் ஓபிஎஸ் அவர்களும் ஒரு பெரிய அனுதாபியா ஆர்எஸ்எஸ்க்கும் சரி மோடிக்கும் சரி இருந்தாங்க. இன்னைக்கு ஓபிஎஸ் ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்காரு மோடியை எதிர்த்து. எப்படி பார்க்கறது இது? இல்லை, அவர் இலவு காத்த கிளின்னு ஒரு பழமொழி இருக்குது. இலவு காத்த கிளியாக இருந்தார். இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவர்கிட்ட எந்த செல்வாக்கும் இல்லை. யாருக்கிட்ட? ஓபிஎஸ்கிட்ட. இப்போ கழட்டி விட்டாங்களோ? முடிஞ்சு போச்சு சார். உங்களுக்கு மரியாதை கிடையாதுங்க. உங்களுக்கு பின்னாடி இருக்கிற வாக்குக்கு தான் மரியாதை. உங்களுக்கு பின்னாடி வாக்கே இல்லை, ஆளும் இல்லை, அட்ரஸும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போது சரி, இவர் வச்சுருந்தா நமக்கு ஒரு எம்எல்ஏ சீட் கூட கிடையாது. சரிப்பா கிளம்ப போ. பல முறை முயற்சி பண்ணுறாரு. போன முறை மோடி வந்திருந்தப்போ, அமித்ஷா வந்திருந்தப்போ அதே ஹோட்டலில் ரூம் போட்டு காத்திருந்தார். ஏப்பா ஏதாவது வந்துட்டா கூப்பிட்டாங்களான்னு திரும்பியே பார்க்கல. ஏன்? இப்படி செல்வாக்கு இல்லை. சசிகலாட்ட செல்வாக்கு இல்லை, டிடிவிட்ட செல்வாக்கு இல்லை, செங்கோட்டைங்கிட்ட செல்வாக்கு இல்லை. ஆனால் இவங்கெல்லாம் இன்னும் நாங்கள் என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு சொல்லிட்டு இந்த வடிவேலு சொல்லுவார்ல, டேய் நானும் ரவுடி, ஜெயிலுக்கு போகிறேன், பார்த்துக்க. ஏன்? நானும் பெரிய தாதாயா? இந்த கதை தான் இவங்ககிட்ட. ஏன்? வாக்கு வங்கி இல்லை. ஒரு 50 எம்எல்ஏ ஜெயிக்க வைக்க முடியுமா? இல்லை ஒரு 5 எம்பி ஜெயிக்க வைக்க முடியுமா? இல்லை. அப்போது இவர்களை பிஜேபி கழட்டி விட்டுட்டு இப்போ யாரை கையில் எடுத்திருக்கான்? வேலுமணியை. வேலுமணி தான் அடுத்த ஓபிஎஸ், வேலுமணி தான் அடுத்த செங்கோட்டையன். ஆனால் எடப்பாடி என்ன பண்ணுவார்? சீட்டு கொடுத்து அதிமுக கார கொடு, ஓட்டு போடாதுன்றவார். எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் 5 கருணாநிதி 7 ஜெயலலிதா ஆகிட்டார். இப்போ வேலுமணியே சொல்கிறாரு, எனக்கு சீட்டை கொடுத்தது தோக்கடிச்சிருவாங்க என்னைய. யார்கிட்ட? பிஜேபி போட போகிறாராம். யார்? வேலுமணி. இப்போ எங்கே போனாலும் வேலுமணி கூட்டிகிட்டே போகிறதில்ல. டெல்டா பயணம் போனார்ல, வேலுமணி மேடையில் இல்லை பாருங்கள். இப்போ அந்த பஸ்ஸுலேயே இல்லை. அந்த பஸ்ஸு ஹைதராபாத்தில் பாடி கட்டி டயருக்கு காற்று பிடிக்க வரைக்கும் வேலுமணிக்கு தெரியாதான். ஏன்னா திடீர்னு பார்த்தா ஒரு பச்சை பஸ் நிற்கிது. எங்கே கட்டினானுங்க? ஹைதராபாத்தில். இப்போ அதிமுகவில் ஒரு உள்ள அரசியல் இருக்குது, பெரிய அரசியல் இருக்குது. தங்கமணி, வேலுமணி, வீரமணி, இந்த மணி வச்சுருக்கிற ஆட்கள் பூரா ஒரு கோஷ்டியாக இருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க? எடப்பாடி நம்மளை எதையுமே கேட்கறது இல்லை, நம்மகிட்ட எதையுமே சொல்கிறது இல்லை. ஜெயலலிதாவை போல அகங்காரமாக இருக்கார், ஜெயலலிதாவை போல பெரிய சாட்டை. அந்த ஆளுமைக்கு வந்துட்டாரா எடப்பாடி? வந்துட்டார். ஏன்னா இவர்களை நம்பி கடைசியில் மோசம் போய் எங்கே போய் நிற்கிது? டெல்லியில் போய் நிற்கிது. இவருக்கு தெரியாமல் செங்கோட்டை அங்கே உட்காந்துருக்காரு. ஏங்க என்ன முதலமைச்சராகுங்க அமித்ஷாட்ட, நான் அவ்வளோ பேரையும் கூட்டிகிட்டு வரேன், ரெட்டையில எனக்கு கொடுங்க, என்ன போயிச்சாலா சொன்னாரா இல்லை செங்கோட்டையன்? அப்போது அங்கே பல செங்கோட்டையும் இருக்காங்க. யாரை காலி பண்ணுறதுக்கு? எடப்பாடி காலி பண்ணுறதுக்கு. எடப்பாடி பார்த்தேன், என்னடா நீலாம் எங்கூட நிற்பின்னு பார்த்தேன், என் ஆள், என் சாதிக்காரன், என் தொகுதி, நீ கோபி, நான் எடப்பாடி எல்லாம் பக்கம் ஊர், காவிரிக்கு அந்த பக்கம் இந்த பக்கம், நீ என்ன கழட்டி விட்டு போய் டெல்லியில் போய் உட்காந்து எனக்கு கவுக்கர் திட்டம் போடுறியா? உனக்கு டெல்லியில் என்ன வேலை? வேலுமணிக்கு டெல்லியில் என்ன வேலை? தங்கமணிக்கு டெல்லியில் என்ன வேலை? செங்கோட்டையனுக்கு என்ன வேலை? அப்போ ஏன் கூட இருந்துட்டு என்னை கவுக்கருக்கு நேரம் பார்த்து அமித்ஷாட்ட காலை வர்றீங்களா? இப்படி நிலைமை எடப்பாடிக்கு. ஆக எடப்பாடி இதையெல்லாம் மீறி அவர் என்ன கணக்கில் இருக்கார்? சீமா வந்து சேர்ந்துருவார், விஜய் வந்து சேர்ந்துருவார். சீமா விஜயலட்சுமி கேஸில் போய் திமுக போய் சரண்டர் ஆகிட்டார். சுரேஷ் காமாட்சி பிடிச்சி இப்போ எப்படியாவது உதயநிதி பார்க்கணும், சாட்டை கீட்டை எல்லாம் போய் காலில் விழுந்து, விஜயலட்சுமி கேஸு சுப்ரீம் கோர்ட்டில் மாநில அரசு தான் போய் அங்கே ஆஜராகுது. ஏதாவது கன்வின்ஸ் பண்ணிட்டாங்கன்னா எலெக்ஷன் நேரத்தில் ஜெயிலில் இருக்க வேண்டி இருக்கும். அதனால் தயவுசெய்து அப்போ நீ தனியார் நிலை ஏழையும் கூட சேராத. யாருடைய டீலிங்கு? திமுக டீலிங். இப்போ எடப்பாடி 500 கோடி கொடுக்குறது தயாராக இருக்கார். இப்படி தமிழ்நாடு அரசியல் எங்கே சுற்றுனாலும் எங்கே வந்து நிற்கிது? அதிமுக வந்து நிற்கிது. 2026 தேர்தல் பல அலசலை சொன்னீங்க மக்களுக்கு. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.